அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் அன்பர்களே. 2026ஆம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல தளங்களில் ஆழமான மாற்றங்களையும் மனநிலை கற்றல்களையும் தரும் ஒரு ஆண்டாக அமையும். உங்கள் ராசி அதிபதி புத்தன் என்பதால் சிந்தனை, பேச்சு, திட்டமிடல், தகவல் பரிமாற்றம் போன்ற விஷயங்களில் நீங்கள் எப்போதும் முன்னிலையில் இருப்பவர்கள். அந்த புத்திசாலித்தனம் இந்த ஆண்டு பல இடங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதிகமாக யோசிப்பது, ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாள முயல்வது மனச்சோர்வையும் குழப்பத்தையும் உருவாக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் வாழ்க்கை மெதுவாக நகரும் போல உணர்வீர்கள். உழைப்புக்கு ஏற்ப பலன் கிடைக்கவில்லையோ என்ற எண்ணம் மனதில் தோன்றும். வேலை செய்யும் இடத்தில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலை உருவாகலாம். உங்கள் திறமைகள் கவனிக்கப்படாமல் போவதாக தோன்றலாம். இதனால் சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது வேறு துறைக்கு செல்லும் எண்ணம் வரும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூழ்நிலை மாறத் தொடங்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் செய்த முயற்சிகள் அங்கீகாரம் பெறும். பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்லைன் வேலை, பயணம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு திட்டமிடல் முக்கியமான ஆண்டாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் முன் இருமுறை யோசிக்க வேண்டும். ஆண்டின் முதல் பாதியில் பணப்புழக்கம் சீராக இருக்காது. சில பழைய கடன்கள் அல்லது நிலுவைத் தொகைகள் மன அழுத்தத்தை தரலாம். ஆனால் ஜூலைக்கு பிறகு வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விளம்பரம், மார்க்கெட்டிங், சமூக ஊடகங்கள் மூலம் நல்ல வளர்ச்சி காணலாம். ஆனால் கூட்டாளி வியாபாரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எல்லாவற்றையும் எழுத்து மூலம் உறுதி செய்தால் பிரச்சினைகள் தவிர்க்கப்படும். பண விஷயங்களில் 2026 சிந்திக்க வைக்கும் ஆண்டாக இருக்கும். வருமானம் வரும், ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் வரும். குடும்பத்தினர், குழந்தைகள், வீடு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். சிலர் வீடு மாற்றம், புதுப்பிப்பு அல்லது வாகன வாங்குதல் போன்ற பெரிய செலவுகளை சந்திக்கலாம். கடன் வாங்கும் சூழ்நிலை வந்தால் மிகவும் அவசியமானதற்காக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். சேமிப்பு மற்றும் முதலீடு இல்லாமல் சென்றால் ஆண்டு முடிவில் நிதி அழுத்தம் அதிகரிக்கும். சிறு தொகையாவது தொடர்ந்து சேமித்தால் நிம்மதி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மனநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் தான் பல உறவுகளின் திசையை தீர்மானிக்கும். சிறிய விஷயங்களுக்கே பெரிய விவாதங்கள் உருவாகலாம். குறிப்பாக பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் பொறுமையாக கேட்டு பேசினால் பிரச்சினைகள் சீக்கிரம் தீரும். திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வேலை அல்லது பண அழுத்தத்தை குடும்பத்தில் காட்டினால் மன அமைதி குலையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும், ஆனால் ஒரே நேரத்தில் பல தேர்வுகள் இருப்பதால் குழப்பம் ஏற்படும். காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு உண்மையை சோதிக்கும். வெளிப்படைத்தன்மை இல்லையெனில் உறவில் விரிசல் உருவாகும். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அது மகிழ்ச்சியையா அல்லது குழப்பத்தையா தரும் என்பது உங்கள் முடிவுகளின் மீது தான். உண்மையாகவும் தெளிவாகவும் நடந்து கொண்டால் உறவு வலுப்படும். இல்லையெனில் மனவேதனை ஏற்படும். மாணவர்கள் மற்றும் அறிவு தேடலில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல கற்றல் வாய்ப்புகளை தரும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் கவனம் சிதறுதல் தான் பெரிய தடையாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை படிப்பதை தவிர்த்து ஒன்றில் கவனம் செலுத்தினால் வெற்றி உறுதி. போட்டித் தேர்வுகளில் முயற்சி செய்பவர்களுக்கு தாமதமான வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மனநலம் முக்கியமானதாக இருக்கும். அதிகமாக யோசிப்பது, தூக்கமின்மை, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் வரலாம். உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் சோர்வு அதிகரிக்கும். மொபைல், திரை நேரத்தை குறைத்து இயற்கையுடன் நேரம் செலவிடுவது நல்லது. சுவாச பயிற்சி, தியானம், நடைப்பயிற்சி உங்கள் உடல் மற்றும் மனநிலையை சமநிலைப்படுத்தும். மொத்தத்தில் 2026 மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சி பயணம் போன்ற ஆண்டு. சோதனைகள் உங்களை பலப்படுத்தும். சரியான பேச்சு, தெளிவான முடிவுகள், பொறுமை ஆகியவை இருந்தால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக மாறும். நல்லதும் கெட்டதும் இரண்டும் அனுபவமாக மாறி எதிர்காலத்திற்கு உங்களை தயார் செய்யும். இந்த பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இதுபோன்ற முழுமையான ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் ஐ அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.